ஹாய் மக்களே, இப்போ நம்ம டொமினோஸோட 5 மீல்ஸ் காம்போ தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 199 சம்திங், பட் டேக்ஸோட சேர்த்து 224.70 வந்திருக்கு. உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நான் வந்து சிக்கன் ஓவர்லோடட் காம்போ அப்படிங்கிறது போட்டிருந்தேன். பட் இதில் சிக்கன் ஓவர்லோடடாலாம் இல்லை, டீசெண்டான சைஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 5 பீஸ் பாப்கார்ன் இருக்குது இந்த சைஸில். கோழி துண்டு. சரி, இந்த கோழி துண்டுக்குள்ள 20 கோழி இருக்கு. பாப்கார்ன் சிக்கன். அப்புறம் அது என்ன டீ கொட்டையா? இது வந்து சாக்லேட் பைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாக்கோலாவா மாதிரி, ஆனால் மேலே இந்த டோர் ஆப்பில் இருக்கு. இது ஏதோ கிரேவி மாதிரி இருக்கு. வெறுங்கையில் நக்கி பார்த்துருவோம். நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இது வந்து பீஸா பேஸில் இருக்க சாஸ் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாம் இல்லாமல் கூட வந்து இந்த மினி கோக் கொடுத்துருந்தாங்க. பெருசாக கோக் பிடிக்க மாட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீஸாலேயே ஒரு பைட்டை போடுவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாஸில் டிப் பண்ணி ஒரு இது சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக தனியாக நக்கி பார்த்தப்போ அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, பட் பீஸாவோட முக்கி சாப்பிட்றப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அடுத்ததான் அவங்களோட சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் வந்து நல்லா இருக்குது. இவங்களோட யூனிக் ஃப்ளேவரில் இருக்குது. KFC மாதிரி இல்லை. நான் கேட்டேனா? இதை வந்து இப்போது சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்றுமே தெரில. ஓகே, டெசர்ட் இதில் உள்ள சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ இந்த பீஸா பேஸ்லேயே உள்ளார வந்து சாக்லேட் வச்சு பேக்கிங்கும் அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 199க்கு இது ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். குவான்டிட்டிக்கு வந்து இது வந்து 8 out of 10. டேஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ்க்கு வந்து ஐ வில் கிவ் இட் 6.5 out of 10. புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறேன்.